நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்களில் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனால் உலகத்துக்கே நாம் முன்னோடியாக இருந்தோம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. அது என்னன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாம் பராந்தகனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் ரொம்பவே சிறந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தையும் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தையும் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சோழர்களுடைய ஆட்சியில் பல தலை சிறந்த அரசர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் முதலாம் பராந்தகன். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முதல்ல இந்த குடவோலை முறை அப்படிங்கிற இந்த ஒரு முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை சொன்ன உடனே குடத்தில் அவங்களோட பேரெல்லாம் எழுதி போட்டு ஒரு குழந்தை அதுக்குள்ளே இருந்து அந்த ஒரு சீட் எடுக்கும், அவ்வளோதானே அப்படிங்கிறது தான் பல பேர் நினைக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல், இல்லை தவறான கண்ணோட்டம்னு சொல்லலாம். அந்த குடவோலை முறை அப்படிங்கிறது வெறும் பெயரை குலுக்கி போட்டு ஒன்று எடுக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு தகுந்த நெறிமுறையை முதலாம் பராந்தகன் வகுத்து வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டில் இன்னும் குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி ராஜேந்திர சோழனுடைய பிறப்பு குறித்த ஒரு அற்புதமான ஒரு கல்வெட்டு இருக்கு. இதுவுமே பல பேர் அறியாத ஒன்று, பல ரகசியங்களை உள்ளடக்கினது. அதனுடைய வீடியோவை நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதாவது யாரெல்லாம் பெயர் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கு, அவங்களுடைய தகுதிகளாக என்னென்னலாம் இருக்கணும், எத்தனை முறை ஒருவரால் போட்டியிட முடியும், எத்தனை முறை ஜெயிச்ச ஒருத்தரையும் மறுபடியும் இதில் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஏதாவது ஒரு தவறு இழைக்கும் பட்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்ன, அவரை பதவி நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு, யாரெல்லாம் பதவி நீக்கலாம், எந்தெந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாம் இவங்க பதவியில் இருக்கிறதுக்கான தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியை நடத்துறதுலேருந்து, ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிக்கிறதுலேருந்து, அவங்களுடைய அதிகாரங்களை வரையறுக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே சோழர்களுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகவும் ஒரு முன்னோடியாகவும் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு சான்று தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு.